ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ்ஷோட தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 போன பால் ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனோட அம்மா வாயனை பயங்கரமாக திட்டிருப்பாங்க. ஸோ வாயனும் அழுதுகிட்டே வந்து தெரும்புக்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக மாடியில் தான் எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, ஜிமினு ஜங்குக்கு தேயாங்க. ஸோ இவ அழுகிற சத்தை கேட்டதும் அப்படியே எஞ்சி பார்ப்பாங்க. வாயன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் குடுக்குடுன்னு ஓடி வந்திருப்பா. பட் வாயன் வந்து சீவ்லெஸ்லாம் போட்டு வந்து உட்காந்துருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் சொலஸ் கண்டிச்சு தான் பார்ட் 3. ஸோ தேங்க அப்படியே வேகமாக இறங்கி வந்துட்டான். ஆனால் எப்படி போய் கிட்ட போய் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது வாயனா அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக உட்காந்து அழுகிறா. பட் வாயன் இந்த சீவ்லெஸில் பார்த்து தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கான். இதில் ஜிமினும் தே அங்குக்கு வந்து டேய் செம்மையாக இருக்காளடா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு 2 பேரையும் பார்த்து கண்ணை மூடுங்கடா, கண்ணை திறந்தீங்கன்னா கொன்றுவேன். நாங்கள் எதுக்கு மூடணும், அப்போ நீயும் சேர்ந்து மூடு. அப்படியே ஒரேடியாக குத்தி குளிச்சிரும் பார்த்துக்கோ. ஒழுங்காக மூடுறீங்களா எல்லாம் மாவனே, உங்களை ஒரேடியாக மூட வைக்கவா? சரி சரி அப்படின்னு கண்ணை மூடுறானுங்க. இருந்தாலும் ஓட்டக்கண்ணு விடுவானுங்கன்னு அப்படின்னு தேங்க்கு சந்தேகம் வேறு. திரும்பி நில்லுங்கடா, திரும்பி நில்லுங்கடா, திரும்பி நில்லுங்க. டே மச்சான் ஓரா பண்ணுறடா, அவனுக்கு என்ன அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா? சிறுப்பால் அடிப்பான், ஒழுங்கா திரும்புங்க அப்படின்னு சொன்னதும் அவனுங்களும் திரும்பிட்டானுங்க. இவன் அப்படியே வாயினையே பார்த்துட்ருக்கான். அவன்கிட்ட போகிறதுக்கும் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் போய் அப்ரோச் பண்ணதில்லை. ஸோ இப்போ வாயின்கிட்ட போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் வேறு 2 பசங்க வேறு அந்த தெருவில் ஆல்ரெடி ரவுடி பசங்க அதிகமாக இருப்பானுங்க. அவனுங்க வேறு வந்து வாயின்கிட்ட உட்காந்து என்ன தங்க குட்டி இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க, மாமா துணைக்கு உட்காரவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அவளா யார் யார் இங்கேருந்து போங்க, நாங்கள் இதுக்கு போனோம், எங்கள் ஏரியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை போக சொல்கிறியா? அதெல்லாம் போக முடியாது, நீ வேணா வா. அப்படியே கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மிதி. வானா யாரா யார் மிதிச்சது அப்படின்னு திரும்பி பார்த்தா தேங்க தான். அப்படியே தேங்க பார்க்க அவனுங்க நடுங்குறானுங்க. ஏன்னா தேங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன், எவ்வளோ பெரிய ரவுடி பையனும் தெரியும். தேங் நீயா என்ன என்னடா அந்த பொண்ணு டம்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படியே சிறுப்பால் அடிப்பேன், ஒழுங்கா ஓடி போயிருங்க. சரி சரி வாழை தெரியாமல் பண்ணிட்டேன் மச்சான், மன்னிச்சிரு அப்படின்னு அவனுங்களும் அங்கே வந்து ஓடிட்டாங்க. அப்போ அவன் நேராக வானை திரும்பி பார்க்குறான். வான் பயங்கரமாக அழுதுருக்கா போல், கண்ணு 2 வீங்கிருக்கு. அதை பார்த்து ஒரு செகண்ட் கஷ்டமாக இருந்தாலும் கோவம் புத்திட்டு வருது. அப்படியே வானை பார்த்து அறிவில்லை, அறிவில்லையா உனக்கு? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்து அழுதுட்ருப்பியா? அதுவும் யாரும் இல்லாமல்? அறிவில்லை உனக்கு? சேஃபாக இருக்கணும்னு தெரிய வேண்டாமா? பொம்பளை பிள்ளை தானே நீ, அறிவில்லை? இல்லை அது அது அடிச்சிரும் பார்த்துக்கோ. அழுதுட்டு இருந்தேனா? இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? வாயமுடு, வாயமுடு, அழுகிற சத்தம் இருக்க, வாயமுடு. அழலை, அழக்கூடாது, அழுதனா அவ்வளோதான். சரி அழுகலை நான். இப்போ நான் வந்ததால் நீ தப்பிச்ச, இல்லைன்னு வச்சுக்கோயேன் எங்கேயாவது கூப்பிட்டு போய் எதாவது பண்ணி விட்ருப்பானுங்க தெரியுமா? நீ ஒருத்தியால் ஒன்றும் கிழிக்க முடியாது, புரியுதா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வராது. இதுக்கடுத்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா வீட்டுக்குள்ளே கிடக்கணும், வெளில பிள்ளாம் ஓடி வரக்கூடாது, புரியுதா? ஓகே, தெரியாமல் வந்துட்டேன். இனிமேல் வரமாட்டேன். இனிமேல் வரமாட்டியா? இல்லை, இனிமேல் சண்டை போட்டு வந்தா ஓவர் கோட் போட்டு வரேன், அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு சிரிப்பு தான் வருது, இருந்தாலும் சிரிக்காம நல்லா காமெடி பண்ணுற. இது கொடுத்து இப்படி நீ வரத்தை பார்த்தனா அப்படியே பலார் நிறைஞ்சிருவேன். வரமாட்டேன், வரக்கூடாது. இதுக்கடுத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவியா வேலையா? இந்தா அப்படின்னு அவனே ஒரு ஓவர் கோட் இட்டு வந்திருக்கா. அதை எடுத்து வாயனுக்கு போட்டு விட்றான். வாயனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அதை நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸா. எங்கே இருக்கோம் வீடு, நான் விட்றேன் வா. இல்லை நானே போய் பார்ப்போன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வாயனோட தங்கச்சி ஓடி வந்து ஐயோ நீ இங்கே தான் இருக்கியாக்கா, உன்னை தேடிப்பா நான் எத்தனை தெருவு சுற்றினேன் தெரியுமா? வா, அம்மா கூப்பிடுறாங்க, அம்மா செம்ம கோத்தில் இருக்காங்க, வா. நீ போச்சிக்கி வரேன், நீ வான்னு சொன்னேன், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு அவள் அப்படியே திரும்பி தேங்க பார்க்க அவள் வாயனோட தங்கச்சி அப்படியே தேங்க பார்த்துட்டு ஏய் இது யார் உன் ஆளா அப்படின்னு கேட்குறா. உடனே அவள் வாயை புத்திட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது, அவர் என்னோட சீனியர். சீனியரா? சரி சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், வாங்கி இருந்தா காசு, அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு அவள் கொடுக்குறா. வாயனுக்கா என்னது பால் பாக்கெட்டா அப்படின்னு சொல்லி திரும்பும்போது நேராக ஜிம்மினு ஜங்கு கோடி வந்து ஓ பால் பாக்கெட்டா அப்படின்றானுங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி தேங்க பார்த்தா தேங்கும். பால் பாக்கெட் போய் வாங்க போ. ஐயோ
ஏச்சிக்கி நீயே போய் வாங்கு. நான் வாங்கல நீ வாங்கு. ஐயோ! இவ வேற அப்படின்னு, அண்ணா 2 பால் பாக்கெட் குடுங்க அப்படின்னு சொல்லி, அவளே 2 பால் பாக்கெட்டையும் வாங்கிட்டு போறா. அப்படியே திரும்பி தேங்காய் பால் பாக்கெட் அப்படின்னு கூப்பிடுறான். வாயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. ஷோ நீ வா நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. தேங்க்கு சிரிப்பு தான் வருது. என்ன பொண்ணு இவ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அவன் பாட்டுக்கு பால் பாக்கெட் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போது சிம்முன்னு ஜங்குக்கும் என்னடா மச்சான் மச்சான் அப்படியே ஏதோ சரக்கு அடித்த மாதிரி இருக்கான். டே லூசு பேலே இப்போ தான் மாடியில் உட்காந்து சரக்கு அடித்தோம் அதான் அப்படி இருக்கான். இல்லையேடா அவன் கம்மியாக தானே அடித்தான் ஆனால் ஏதோ ஃபுல் அடித்த மாதிரி இருக்கான். இப்போ பாரேன் பால் பாக்கெட் அப்படின்னு கத்துறான். உடனே டேங்க் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்து எங்கே அவள் அப்படின்னு சுற்றி ஊற்றி பார்க்கும்போது ஜங்குக்கு பயங்கரமாக சீனா தெரிஞ்சு போச்சு இந்த நாய் தான் கூப்பிடுச்சு அப்படின்னு. அப்படியே கல் எடுத்து அவன் மண்டியிலே அறைய போயிட்டுருக்கான். டே டே மச்சான் மச்சான் என்னடா இப்பெல்லாம் அடிக்கலாமா சும்மா கிண்டல் பண்ணக்கூடாதா பால் பாக்கெட்னு அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு இதுக்கடுத்து இந்த பேரை வச்சுலாம் கூப்பிடாதீங்க நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். ஆஹா டே இந்த பேரை வச்சதே நான் தான்டா வச்சுட்டு போ ஆனால் நான் தான் இதுக்கடுத்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கா. வான் இங்கே வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா அப்படியே கோவமாக உட்காந்துருக்கானுங்க. அவள் தங்கச்சிக்கிட்ட பால் பாக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகும்போது வாய் நில்லு. என்னம்மா இது யார் கொடுத்த ஒரு கூட்? என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. பொய் சொல்லாத அம்மா சீரியஸ்லி தான் சொல்கிறேன். இங்கே பாரு வாயன் உன்னோட பிஹேவியர் சரியில்லை புரியுதா? ஸ்டாப்மா ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டா நான் திரும்ப திரும்ப பண்ணுவேன்றா அர்த்தம் இல்லையே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, என்னை அவாய்ட் பண்ணுறாரு. நீங்களாச்சும் பேசுகிறீங்கன்னு சந்தோஷப்படவா இல்லை நீங்கள் பேசுகிறதுமே என்னை கஷ்டப்படுத்து நினச்சி நான் கஷ்டப்படவான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பேசுகிற ஒரு வேர்ட்ஸுமே எனக்கு கஷ்டம் மட்டும்தான் படுத்துது. அதுக்கு நீங்களும் அப்பா மாதிரி பேசாமலே இருந்துக்கோங்க ப்ளீஸ். நான் யார்கிட்டையும் பேசலை எதுவுமே பண்ணல. என்ன உங்களுக்கு நான் நாளைக்கு காலேஜ் போகக்கூடாது அவ்வளோதானே? போகல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு மேலே போய் உட்காந்துக்கிட்டா. அவங்க அப்பா வராரு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே பார் அவள் தான் சொன்னால நான் இத்தனை நாள் சந்தோஷமாக இல்லை நேற்று தான் சந்தோஷமாக இருந்தேன்னு. காலேஜுக்கு போனால் தான் அவளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிதுன்னா போட்டோம். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட பசங்க எல்லாருமே அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜில் அந்த மாதிரி தப்பெல்லாம் இதுக்கடுத்துலாம் நடக்காதான். இது வரைக்கும் நடந்ததில்லை, இதுக்கடுத்தும் நடக்காது. ஸோ வாயன் சேஃப் தான். நீ எதை நினச்சி கவலைப்படாத. முக்கியமாக அந்த காலேஜ் நினச்சி வீடு ஷிஃப்ட் பண்ணுறத நினச்சலாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், வாயனும் அந்த காலேஜ் தான் படிக்க போகிறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார். அவங்க அம்மாவும் இல்லைங்க அது நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணாத விடு, போகிற போக்கில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவங்க அப்பா எதுவும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவங்க அம்மாவா நினச்சி ஒரு மாதிரி கவலை தான் படுறாங்க. வாயனா டின்னர் சாப்பிட வரமாட்டா அப்படின்னு மேலே தான் உட்காந்துருக்கா. அவங்க அம்மா தான் சாப்பாடெலாம் எடுத்து போட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. வாயன் அங்கே சோகமாக படுத்துருக்கா. வாயன் வா நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு உட்காந்து சாப்பிடு. எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு தூக்கம் வருது. சாப்பிடாம தூங்க போறியா? நான் சாப்பிட்டு தூங்கினா என்ன சாப்பிடாம தூங்கினா என்ன ஏதோ ஒன்று தூங்குறேன்ல விடுங்க. ஓ நீ சாப்பிடாம உனக்கு தூக்கம் வராது, தூக்கம் வரலன்னா நாளைக்கு காலையில் ஆயிடுச்சு எப்படி காலேஜ் போவேன்? நீ நாளைக்கு காலேஜ் போக வேண்டாமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் வேமை எழுந்து உட்காந்து அப்போ நான் காலேஜ் போகலாமா? நாளையிலேருந்து நான் காலேஜ் போகலாமா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீ போ உனக்கு பிடிச்சதே பண்ணு. சொன்னாலும் நான் கேட்கவா போகிற? அந்த காலேஜ் தான் பிடிச்சிருக்கு, அங்கே தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா தாராளமாக போ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உன்னை அலோவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு அவங்க அம்மாவை கட்டிலாம் பிடிக்கலை, சாப்பாடை மட்டும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, பரவாயில்ல இதாவது பண்ணுறாளே சிரிக்கிறாளே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வாயின் கத்துனது அவங்க அப்பாவுக்கு வரை கேட்டிருக்கோம். அவங்க அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பக்கத்தில் தங்கச்சிக்காய் உட்காந்துருப்பா. அவள் கேட்குறா, ஏன்பா உங்களுக்கும் வாயினை பிடிக்கும் தானே, அப்புறம் பிடிக்காத மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கீங்க? பிடிக்காத மாதிரி நான் எப்போம்மா காட்டினேன்? பின்னா அவகிட்ட பேச வேண்டியதானே. என்ன தான் வாயினக்கா பண்ணது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அவகிட்ட 3 months பேசாமல் இருக்கிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாரு பெரிய மனுஷி மாதிரி பேசாதீங்க மேடம் ஓகேவா? அப்பாவுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும். நீ சாப்பிடு குட் கேர்ளா ஓகேவா? ஓகே அப்படின்னு அவளும் சாப்பிட்றா. ஸோ மறுநாள் எழுந்ததும் வான் காலேஜுக்கு கிளம்புறா. காலேஜுக்கு வழக்கம் போல தான்
அவள் பாட்டுக்கு ஒரு மேலே ஒரு டாப்பை போட்டு ஜீன்ஸை போட்டு தலையை மட்டும் வாரிக்கிட்டு மூஞ்ச லைட்டாக கழுவி சும்மா அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. வயன் என்னது இது? என்னம்மா காலேஜ் போகிறேன் என்னதுன்னு கேட்குறீங்க? இல்லடி கொஞ்சம் கூட ஃபேஸில் மேக்கப்பே போடலை, நீ பாட்டுக்க ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு நார்மலாக போகிற. காலேஜுக்கு நார்மலாக தானே போகணும். நீ ஸ்கூலுக்கே ஏதோ ஃபேஷன் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி போவ. இப்போ என்ன காலேஜுக்கு மட்டும் இப்படி போகிற? ஸ்கூலை விட காலேஜ் தானே நீ ஓவர் மேக்கப் போட்டு ஓவராக இருக்கணும். நீ என்னடானா நார்மலாக போகிற. நீ எப்பயுமே இந்த பேண்ட்டெல்லாம் போடவே மாட்டியே, சின்ன சின்ன ஸ்கர்ட் அந்த மாதிரி தானே போடுவேன். அதெல்லாம் முன்னாடி, இப்போ இல்லை. இப்போ எனக்கு அதெல்லாம் போடுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் கிளாமர் என்னன்னு எனக்கு தெரியும்ல, ஆனால் நீ என்ன இப்படி மாறிட்ட? ஒரு காலத்தில் நான் உன்னை பார்த்து எவ்வளோ பொறாமப்பட்டேன் தெரியுமா? நம்ம பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, எப்படி ட்ரெஸ் போடுறா, கடவுளே இந்த மாதிரிலாம் நான் மாற மாட்டோமான்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன். உன் அழகை பார்த்து நான் எவ்வளோ பொறாமப்பட்டிருக்கேன். ஆனால் நீ என்னடானா இப்போ இப்படி மாறிட்ட. பட் இதுலேயும் நீ அழகாக தான் இருக்கவேன். அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு காலேஜுக்கு நடந்து போகலான்னு பார்க்கும்போது அவங்க அப்பா காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அவளும் எதுவும் பேசாமல் ஏறி உட்காந்துக்கிறா. பக்கத்தான் சிக்கி உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. வாயின்னு அதை பார்த்து சிரிச்சிட்டு காலேஜ் வந்ததும் இறங்கி அப்படியே உள்ளே நடந்து வரா. நடந்து வரும்போதே பால் பாக்கெட் அப்படின்ற சத்தம் ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்கு கேங்கு தான் இருக்குது. ஆனால் அதில் தேங்காய் காணோம். ஐயோ ஓவர் கோட்டு நான் மறந்துட்டேனே, வீட்டில் கிடக்குதே, அலசி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா நான் மறந்துட்டேனே அப்படின்னு மண்டே சொல்லிச்சிட்டே. சீனியர் அது இன்னொருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக அவளுக்கு பேர் என்னன்னே தெரியாது. பாட்டுக்கு ஜங்கு கிட்ட வந்து சொல்லுங்கள் சீனியர். மேடம் நேற்று நைட் ரொம்ப சோகமாக இருந்தீங்க, இப்போ என்ன அப்படியே பழ கட்டிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லை சீனியர், அம்மா கூட சண்டை போட்டா அதானே. ஆனால் அவனா அம்மா கிட்ட சண்டை போட முடியுது. ஏன் உங்கள் அம்மாட்டெலாம் சண்டை போடாமல் இருக்க முடியாதா? அம்மாலாம் இவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது வாயின் உடனே, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சண்டை போடாமல் இருந்தா என்ன? எங்கள் அப்பாலாம் சரியானவன், எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட சண்டை போடுறதே தப்பே கிடையாது. தினம் என்னை சண்டைக்கு கொம்பளுப்பான் தெரியுமா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்தும்போது, உங்களுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அம்மா கிட்ட இருக்கும். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு அப்பா கிட்ட சண்டை போட வராது, அதே மாதிரி பசங்களுக்கு அம்மா கிட்ட சண்டை போட வராது, அப்பா கிட்ட தான் வரும் அப்படின்னு வாயினோட டெலாக் சொல்லும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஜங்குக்கா வாயினை பிடிச்சிருக்கு இப்படி பேசுகிறதுக்கு. அப்படியே அவ்வளோப்பா சிரிச்சிட்டே, சரி இன்றைக்காவது பண்ணு உங்கள் வாங்கி தருவியா? அது பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே வாயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சீனியர் இங்கே ஒருத்தர் இருப்பாரே, நேற்று கூட வந்தார்ல, அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. யாரை கேட்குற? அதான் நேற்று கூட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு சீனியர் கேர்ள்ஸ்லாம் வந்து வாயனை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. வாயனா எதுக்கு இழுத்துட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிமுனா எதுக்குமா அவளை இழுத்துட்டு போகிறீங்க அப்படி கத்திட்டு இருக்கும்போது, இது கேர்ள்ஸ் மாட்டேன், நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயனை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. வாயனா என்னாச்சு, எதுக்கு என்ன இழுத்துட்டு வரீங்க சீனியர்ஸ்? எங்களுக்கு நீ சீனியர்னு கூப்பிடானா, எங்களை மேடம்னு கூப்பிடு. ஓகே மேடம். ஏன் இழுத்துட்டு வந்தீங்க? நீ கொஷின் வேறு ரைஸ் பண்ணுவியா? கொஷின்ஸ்லாம் கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி வாயின் முடிச்சுட்டு இருக்கும்போது, என்ன இந்த தயாங்கு ஜங்குக்கு ஜிம்மனு இவங்களாம் இந்த காலேஜோட ஹீரோஸ் மாதிரி, ஆனால் அவங்களே பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னா சம்திங் ராங். பார்க்க நல்லா ஏதோ பட்டிக்காட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்க, நீ எப்படி அவங்கள மயக்கின? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவ்வளோ மேக்கப்பை போட்டு வர எங்களை பார்த்தே அந்த நாயங்க மயங்க மாட்டேங்குது. ஆனால் நீ எப்படியும் வலையில் சிக்க வச்சிட்டில, அதுவும் தயங்கலாம் அவன் பொண்ணுங்களை 5 நிமிஷம் பார்க்குறதே அபூர்வம். ஆனால் அவன் நேற்று ஃபுல்லாக ஓம் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வாயனோட கழுத்தை பிடிக்கிறாங்க. வாயனுக்கா கோவம் வருது, எதுக்கு இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு. இருந்தாலும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக தான் நின்றுட்டுருக்கா. ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போகணும், எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் போகிறேன். அதெல்லாம் விட முடியாது. பார், நீ ஓவராக பண்ணுற புரியுதா? இதுக்கடுத்து தேங்க் பீரியட் உன்னை பார்த்தேன் கொன்றுவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு வாயனோட கண்ணத்தை பிடிச்சி 2 பேரும் மாறி அப்படியே கிள்றாங்க. வாயனுக்கு வலிக்குது அப்படின்னு கையை தட்டி விட்டா அதுக்கு அப்படியே கன்னத்தில் அறைய வரானுங்க. வாயனா அப்படியே குனிஞ்சிக்கிறா அறைய வர வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கிள்ளில் வாயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சவந்துருச்சு.
இது பத்தாதுன்னு வான்கிட்ட காசு கொடுத்து போய் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயனும் காஃபிலாம் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறா. அந்த காஃபி நல்லா இல்லைன்னு வாயனோட கால்லையே ஊற்றுறாங்க. என்ன காஃபி வாங்கிட்டு வந்திருக்க? காஃபியே நல்லா இல்லை, போய் வேறு காஃபி வாங்கிட்டா போ, இந்த ஃப்ளேவரே நல்லா இல்லை அப்படின்னு மறுபடியும் அனுப்புகிறாங்க. வாயின் மறுபடியும் வாங்கிட்டு வரா. இதில் அவளோட ஷூ வேறு அழுக்காக இருக்கும். அதை பார்த்து வேற பாரு, அவள் போட்டு வந்ததே பழைய ஷூ தான், அதில் வரம்மா காஃபியை ஊற்றி இப்படி அழுக்காய் கூட்டமேன்னு சொல்லிட்டு இன்னும் வாயனை கிண்டல் பண்ணுறாங்க. வாயனுக்கா கடவுளே என்னது இது, எங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் பை, சி லேட்டர், பாய்.